பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் சீமான் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என் மேல் கேஸ் போட்டிருக்கீங்களே, நான் ஆதாரத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டிக்கிறேன். இந்த அவதூறு எங்கே பேசினாரு? பத்திரிகை சந்திப்பில் பேசினார், அங்கே காட்ட வேண்டியதானே. இப்போ டயலாக் பேசுறதுக்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு, மன்னிப்பு கேட்கறதுக்கு நீதிமன்றமா? இதுக்கு நடுவில் பொது வெளியில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாராமா? ஏன் பதில் சொன்ன என்ன பிரச்சனை ஆகுமாமா? நீதிமன்றத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஆவணத்தை வெளியே பொது வெளியில் ஒப்படைங்க. அது ரகசிய ஆவணமா? ரகசியம் இவரே தயாரித்து வச்சிருக்கிறாரா? அதனால வெளிப்படையாக கொடுக்க சொல்லுங்க. அதில் என்ன பயம்? நீங்கள் தான் விழுந்து விடாத வீரன் டயலாக்லாம் போட்டிருக்கீங்க, மண்டியிடாத மானன்னு போட்டிருக்கீங்கல்ல, கொடுங்க பார்ப்போம். அதனால் இந்த அவதூறுக்கான இந்த ஆதாரமும் மாற்ற கிடையாது. நாங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம். இவங்க சொன்ன ஆதாரங்கள் என்பதெல்லாம் பிஜேபிக்காரன் எழுதின புஸ்தகம். ரெண்டாவதுங்க, சீமானுக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு பக்கம் அண்ணாமலை 20,000 புக்கு படிச்சேன்னு ஒரு கதை விடுறது, அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் இவர் வந்து எந்த புத்தகம் படிக்காம வாய்க்கு வரதை வளர்றது. ஆகவே இவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி அவதூறு, மேதகு பிரபாகரனை பற்றி அவதூறு பேசுறது, விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர்களை இழிவுபடுத்துவது, தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறுகளை பரப்பது, இதுதான் அவங்களுடைய அரசியலாகவே இருக்குது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காக்க மாட்டார்கள். தமிழினத்திற்காக உழைத்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை, அதை வைத்து சம்பாதிப்பதை, பிஜேபி RSS காரனுக்கு கூலி வேலை பார்க்கறத நாங்கள் என்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. ஆகவே நிச்சயம் விரட்டி அடிக்கப்படுவார். கடந்த முறை தந்தை பெரியார் தவிர்க்க போராட்டம் நடத்தினாங்க. இந்த முறை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். தொடர்ந்து அவர் இந்த பேச்சை வந்து சிம்மாந்தது அதை பற்றி வந்தோம். ஒன்றுங்க, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மூத்த தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அவதூறாக பேசிட்டே இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லா அமைப்புகளும், வாய்ப்புள்ள அமைப்புகள்லாம் திரண்டு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க வந்திருக்கிறோம். இதுக்கும் வரலைன்னா அடுத்த கட்டம் எங்கே அரசியல் செய்கிறாரோ அங்கே அதற்கான எதிர்ப்பை அந்தந்த தேர்தல் காலத்தில் வேறு ஏதாவது அரசியல் காலத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக தெரிவிப்போம். நன்றி. பல்வேறு பிரச்சனைகளை குறித்து இது வரைக்கும் சீமான் வந்து எதுவும் பேசினது இல்லைங்க. பல்வேறு போராட்டத்தில் போய் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போனதோட சரி. அவர் வேற ஒன்றும் இல்லை. அவர் எந்த போராட்டத்தை நடத்தினது கிடையாது, எந்த மக்களுக்கு நின்றது கிடையாது, எந்த சிக்கலுக்கு வந்தது கிடையாது. மீனவ பிரச்சனையிலேருந்து, ஜாதி பிரச்சனையிலேருந்து எதுக்கும் அவர் வந்தது கிடையாது. ஆதரவு தெரிவித்து அறிக்கை கொடுத்துட்டு பிரஸ் முன்னாடி டயலாக் பேசிட்டு போவார். பத்திரிகையாளர் முன்னாடி டயலாக் பேசுறது, பத்திரிகையாளர் முன்னாடி வீரம் பேசுறது, பத்திரிகையாளர் கொச்சை பேசக்கூடிய தவிர வேற எதுவும் அவர் செய்யல. அதனால அவரது கோழைத்தனத்தை, அவருடைய இந்த அச்ச உணர்வை அம்பலப்படுத்துறது எங்க வேலை. நன்றி நன்றி. அதாவது சீமான் பிஜேபி கூட நிற்கிறார், பின்னாடிலாம் இல்லை, உடன் நிற்கிறார். பிஜேபியோட நிற்கிறார் தான், பின்னாடிலாம் இல்லை, வெளிப்படையா நிற்கிறார். இல்லைங்க, அவர் பொய் சொல்லிட்டே இருக்கிறதாங்க வேலை. எல்லாரும் பதில் சொல்றது வேலையா இருக்கு. இதுக்கப்புறம் பதிலாம் சொல்றது இல்லை, நேராக அவர் அரசியல் அம்பலப்படுத்துறது தான் வேலை. நன்றி நன்றி நன்றி. போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைக்கணும்.